ரோஜா செடிகளுக்கெல்லாம் ஒரு அருமையான லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஜா செடிகளுக்கெல்லாம் இந்த வெயில் நேரத்தில் நம்ம லிக்விடாக தான் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும். அப்படியே வெங்காயத்தோலெல்லாம் அப்படியே போடக்கூடாது. பாருங்கள், நான் என் ரோஜா செடிக்கெலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுனால நல்ல கிளைகள் அடுத்தடுத்து பூத்துட்டு இருக்கும்போதே அந்த இலைகள் மத்தியில் தளிர் வந்துடும். கொத்து கொத்தாக பூக்குது, நல்ல இலைகள்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயில் நேரத்தில் இந்த மாதிரி கொடுங்க. வாழைப்பழத்தோல், காஞ்ச தோல் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. முட்டை ஓடுகளை அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் டீத்தூள், 1 ஸ்பூன் காஃபி பவுடர். இதை ஒரு பக்கெட்டில் தண்ணியில் ஊற்றி ஒரு நாள் ஊற வச்சுருங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டு அப்புறம் அரிசி கழுவுன தண்ணியில் வெங்காயத்தோல், பூண்டு தோல் போட்டு அதையும் இது கூடவே போட்டு நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நாள் நல்லா மண் காஞ்சி இருக்கும்போது அந்த ரோஜா செடிகளுக்கு ஊற்றிடுங்க. நம்ம இந்த வெயில் நேரத்தில் லிக்விடாக தான் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா அந்த மண்ணில் உரம் உடனே அதுக்கு வேரில் போய் சேரும். பூக்கள்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக ஹெல்த்தியாக பூக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.